வணக்கம். கண்ணீருக்கும் கடவுளுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் சும்மா ஒரு உணர்ச்சி வெளிப்பாடுதானா? இல்ல. அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான தெய்வீக ரகசியம் ஒளிஞ்சிருக்கா? வாங்க, கண்ணீரோட அந்த ஆன்மீக பக்கத்த பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சில நேரங்கள்ல கஷ்டம் தாங்க முடியாம கடவுள்கிட்ட அழுது புலம்பிருப்போம். அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் இப்படி அழுறது அவருக்கு கேக்குமா? நான் அழுதா உண்மையிலே கடவுள் வருவாரா? இது வெறும் நம்மளோட நம்பிக்கையா? இல்ல இதுல உண்மை இருக்கா? வாங்க, இதுக்கான பதிலை தேடி ஒரு பயணம் போலாம். முதல்ல நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லா கண்ணீரும் ஒண்ணு கிடையாது. உண்மையான ஒரு சக்தி வாய்ந்த கண்ணீர் எப்ப வரும்னா, நம்மளோட அகந்தை, அதாவது நான்கிற எண்ணம் எப்போ கரையுதோ அப்போதான் பொறக்கும். அந்த நொடியில தான் கண்ணீரோட தெய்வீக பயணமே ஆரம்பிக்குது. பெரிய பெரிய ஆன்மீக குருக்கள்லாம் கண்ணீரை சும்மா தண்ணியா பாக்குறதில்ல. அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. அது இதயத்தோட மொழின்னு. அதாவது நம்ம வாயிலிருந்து வார்த்தையே வராத ஒரு நிலைமை வரும் பாத்தீங்களா? அப்போ நம்ம இதயம் மௌனமா பேச ஆரம்பிக்கிற மொழிதான் இந்த கண்ணீரு. சோ, இங்கேதான் அசல் விஷயமே இருக்கு. நம்மளால ஒரு காரியத்தை செஞ்சிட முடியும்னு நம்புற வரைக்கும் நம்ம அகங்காரம் ரொம்ப வலுவா இருக்கும். ஆனா எப்போ இல்ல என்னால முடியல, நீ மட்டும்லாம் ஒரே வழி அப்படின்னு முழுசா சரணடைகிறோமோ, அந்த ஒரு நொடியில வர்ற கண்ணீருக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. அந்த இடத்துல தான் கடவுளோட அருள் வெளிப்படவே ஆரம்பிக்குது. ஆனா இப்படி சரணாகதியில வர்ற கண்ணீரிலயும் பல வகைகள் இருக்கு தெரியுமா? எல்லா அழுகையும் ஒண்ணு கிடையாது. ஆன்மீக பார்வையில நாம சிந்துற கண்ணீரை ஒரு 3 புனித வகைகளா பிரிக்கிறாங்க. அது என்னென்னு இப்ப பாப்போம். முதல்ல துயர கண்ணீர். இது நமக்காக, நம்மளோட சொந்த கஷ்டங்களுக்காக அலறது. இது ரொம்ப இயல்பானதுதான். 2வது பச்சாத்தாப கண்ணீர். அதாவது நாம செஞ்ச தவறுகளை உணர்ந்து அதுக்காக மனசு வருந்தி அழும்போது வர்றது. இது நம்ம மனசு சுத்தப்படுத்துற ஒரு கண்ணீர். ஆனா 3வது நிலை ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுதான் உச்சம். எந்த ஒரு காரணமோ இல்லாம சும்மா கடவுளோட அன்பையும் கருணையும் நினைக்கும்போது ஆனந்தத்துல பொங்கி வர்ற கண்ணீர். இதுதான் கண்ணீரோட மிக உயர்ந்த தெய்வீக நிலை. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த உயர்ந்த நிலை கண்ணீர் எப்படி கடவுள் கூட ஒரு நேரடி தொடர்ப, ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது? இது ஒரு ரொம்ப அழகான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை சும்மா ஒரு பொம்மைக்காக அழுது அடம்பிடிச்சா அம்மா என்ன பண்ணுவாங்க? தூரத்துல இருந்து பாத்துட்டே இருப்பாங்க. ஆனா அதே குழந்தை பசியாலியோ இல்ல பயத்தாலியோ உண்மையிலேயே கதறும்போது அந்த அம்மா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஓடி வந்து குழந்தைய அள்ளி அணைச்சுப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நாம உலக விஷயங்களுக்காக சினுங்கும்போது கடவுள் தூரத்துல இருந்து கவனிக்கிறார். ஆனா நம்ம ஆன்மா அவருக்காக உண்மையா தவிக்கும்போது அவர் ஓடோடி வர்றாரு. இதத்தான் நம்ம மாணிக்கவாசகர் எவ்வளவு அழகா ஒரே வரையில சொல்லியிருக்காரு பாருங்க. அழுதால் உன்னை பெறலாமேன்னு. அதாவது மனசு உருகி உண்மைய அழுறது மூலமா கடவுளையே அடையலான்னு அர்த்தம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு. உலகத்துல இருக்கிற விஷயங்களுக்காக நாம கொடங்கொடமா கண்ணீர் வடிக்கிறோம். ஆனா இறைவனுக்காக ஒருத்தன் சிந்துற ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் போதும். அது அவனை கடவுள்கிட்டயே கொண்டு போய் சேர்த்துடும்னு சொல்றாரு. அந்த ஒரு துளியோட சக்தி அவ்ளோ பெருசு. அப்போ இந்த தெய்வீக தொடர்பு எப்படித்தான் வேலை செய்யுது? அதுக்கு 3 முக்கியமான வழிகள் இருக்கு. அந்த 3 வழிகள் தான் நம்மள கடவுளோட இணைக்குது. முதல்ல அது நம்மள சுத்தப்படுத்துது. நல்லா அழுததுக்கு அப்புறம் மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு மாதிரி லேசா உணர்ந்திருக்கீங்களா? அந்த மாதிரி தூய்மையான பாரமில்லாத இதயத்துல தான் இறைவன் வந்து உட்காருவான். 2வது, இது ஒரு டைரக்ட் கனெக்ஷன். வார்த்தைகளால சொல்ல முடியாத நம்ம தவிப்பையும் அன்பையும் கண்ணீர் ஒரே நொடியில கொண்டு போய் சேர்த்துடும். இது ஒரு வயர்லெஸ் கனெக்ஷன் மாதிரி. கடைசியா, இது அன்போட உச்சகட்ட வெளிப்பாடு. பக்தி முதிர்ச்சி அடைஞ்சு பரவசமா மாறும்போது அதை வெளிப்படுத்த வேற மொழியே இல்ல. அது கண்ணீரா மட்டும்தான் கொட்ட முடியும். இவ்ளோ நேரம் நாம பேசினதோட மொத்த சாராம்சம் என்ன? இந்த அழுகையோட உண்மையான ரகசியம் இங்க இருக்கு. இதுதான் நம்ம எல்லாரும் மனசுல நல்லா பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம். கடவுள் நம்ம கண்ணிலிருந்து வர தண்ணிய பாக்குறத விட நம்ம இதயத்துல இருக்கிற ஈரத்தை தான் பாக்குறாரு. அந்த உண்மையான பக்தியும் அன்பும் தவிப்பும் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஆக நம்மளோட அழுகையில சுயநலம் இல்லாம முழுமையான சரணாகதியோட தூய்மையான அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா அது நிச்சயமா கடவுளை நம்ம பக்கம் இழுக்கிற ஒரு காந்தமா மாறிடும். கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நீங்க கடைசியா எப்போ அழுதீங்க? அன்னைக்கு உங்க கண்ணீரோட மொழி என்ன சொல்ல முயற்சி பண்ணுச்சு? அது துயரத்தோட மொழியா, தப்ப உணர்ந்ததோட மொழியா, இல்ல பரவசமான ஆனந்தத்தோட மொழியா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.